السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லாம் அல்ல எல்லாமே நல்லடியார்களே, நாம் நம்முடைய தொடர் பாடமான மதீனா அரபிக் ரீடர் பார்ட் 2 துருசுல் லுகத்துல் அரபிய்யா நஹ்வின் மிகவும் பயிற்சி எடுக்கக்கூடிய பல சட்டங்களை எளிதாக சொல்லித்தரும் பாடங்களை உள்ளடக்கிய இந்த பாடப்புத்தகத்தை நம்முடைய நஹ்விற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதை முதலாவது பாட்டை முடித்து இரண்டாவது பாகத்தை பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சர்ஃபினுடைய பாகத்திற்கு நாம் மீசான் மற்றும் அஜ்னாஸ் கூடுதலாக நடத்தியும் முடித்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அதற்கான பயிற்சிகளும் தரப்பட்டுள்ளது நம்முடைய தளத்தில். இன்னும் இந்த தர்சுன் நஹு, இந்த துருசுல் லுகத்துல் அரபி இதற்கான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுக்கான பாடங்களை தான் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்முடைய பாடங்கள் நிறைவடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே தொடர் பாடமான இன்று 9வது பாடத்தை பார்ப்போம். அத்தர்சு தாசியா, லெசன் 9. அதான் இன்றைக்கி பாடத்தில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ், அதாவது நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, 10 பேனா, 5 காரு, இந்த மாதிரி 10, 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடம். அங்கே பாருங்கள். அல் முதீரு, முதீர்னா யாருங்க? தலைமை ஆசிரியர். அல் முதர்ரிஸ் அப்படின்னா நாங்கள் ஆசிரியர். அப்போது இவங்க 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன். கம் தாலிபன் ஜதீதன் ஃபி ஃபஸ்லிக்க யா ஷேக். கம் தாலிபன் ஜதீதன். இங்கே பாருங்கள், கம்முடைய சட்டம் வருது. கம் அப்படின்னு சொன்னால் ஹவு மச், எத்தனை அப்படின்னு அர்த்தம், எவ்வளோ. சரிங்களா? கம் தாலிபன் ஜதீதன், எத்தனை புதிய மாணவர்கள் ஃபி ஃபஸ்லிக்க, உன்னுடைய வகுப்பறையிலே உள்ளார்கள். யா ஷேக், ஓ ஆசிரியரே, மரியாதையா யா ஷேக்னா என்னங்க சார், அந்த மாதிரி. அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு ஃபீ ஹி, அந்த ஹி என்னங்க லமீர், ஃபஸ்ல், வகுப்பறையிலே அஷரத்து துல்லாபின், இதுதான் மெயினே, இன்றைக்கி பாடமே இதுதான். அஷரத்து துல்லாபின் என்னங்க, 10 மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுடைய நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாஹிது, இஸ்னானி, சாலிஸ், ராபியா, சரிங்களா, ஹம்ஸு, இது போல் நம்மளுடைய அரபு நம்பர்களை நம்ம தளத்தில் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் புகைப்படமாக. சரிங்களா? அதுக்கான பிடிஎஃப்களும் நம்ம தரோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து. அதை பாருங்கள். இன்றைக்கி பாடங்கள் இந்த நம்பர்ஸை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? பாருங்கள். ஃபீஹி, அதிலே அஷரத்து துல்லாபின் ஜுதுத், 10 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். மின் ஐனஹும், அவங்க எங்கே இருக்கிறாங்க? அக்குல்லுஹும் மின் பலதின் வாஹிதின். அக்குல்லுஹும், அவர்கள் எல்லாருமே மின் பலதின் வாஹிதின், ஒரே ஊரை சார்ந்தவர்களா. சரிங்களா? ஒரே ஊரிலிருந்து வருகிறவர்களா அப்படிங்கிற அர்த்தம். அப்போ பாருங்கள், குல்லுஹும்னா என்னங்க அர்த்தம்? குல் அப்படின்னு சொன்னால் டோட்டல், ஃபுல். சரிங்களா? எல்லாத்தையும் குறிக்கிறது. அப்போ அவர்கள் அனைவருமே, அவங்க ஒவ்வொருவருமே அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்கிறாங்க முதரிஸ்? லா, இல்லை. ஹும் மின் பிலாதின் முக்தலிஃபத்தின். முக்தலிஃபத் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களாங்க? முக்தலிஃபத்துனா என்ன அர்த்தம்? புது வார்த்தை, டிஃப்ரெண்ட். அவங்க பலதரப்பட்ட ஊர்களிலிருந்து வருகிறார்கள், வேறு ஊர்லேருந்து வராங்க. மின்ஹும், அவர்களிலே சலாசத்து துல்லாபின் மின் ஃபிலிப்பைன்ஸ். சரிங்களா? 3 மாணவர்கள். என்னங்க சலாசத்துன்னா நாங்கள் 3 மாணவர்கள். நம்ம பாடங்களை இந்த பதிவு முன்னாடி பதிவிட்டுட்டோம். அதுதான் நம்ம விளக்கமாக பாடத்தை நடத்தணும். அப்போ அந்த அரபு நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சலாசத்து துல்லாபின் மின் ஃபிலிப்பைன், என்னங்க ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து 3 மாணவர்கள். அர்பாஅத்து துல்லாபின் மினல் யாபான், ஜப்பான்லேருந்து 4 மாணவர்கள். தாலிபானி மின சீனாவிலிருந்து 2 மாணவர்கள். தாலிபன் வாஹிதுன் மின் மாலிசியா, மலேசியாவிலிருந்து ஒரே ஒரு மாணவன். சரிங்களா? அல் முதீர் அஃபிஃபி ஃபஸ்லிக்க துல்லாபுன் மின் அமெரிக்கா, அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் உங்களுடைய வகுப்பில் இருக்கிறாங்களா? நாம், ஆமாம். ஃபீஹி, வகுப்பறையிலே சபாஅத்து துல்லாபின் மின் அமெரிக்கா, அமெரிக்காவிலிருந்து 7 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஹும் ஜுதுத், அவங்களாம் புதிய மாணவர்களா? லா, ஹும் குதாமா. குதாமான்னு என்னங்க அர்த்தம்? பழைய, ஓல்டு. கதீம் புஜமு குதாமா, பழைய மாணவர்கள் அர்த்தம். கம் தாலிபன் ஃபீஹி மின் உருபா அப்படின்னு சொன்னால் ஐரோப்பா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் யூரோப்பிலிருந்து வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? ஃபீஹி
ஹம்சத்து துல்லாபி மின் இன்கல்தரா, இங்கிலாண்டில் இருந்து 5 மாணவர்களும், சமானியத்து துல்லாபின் மினல் மானியா, சரிங்களா, ஜெர்மனியிலிருந்து எத்தனைங்க 8 மாணவர்களும், வசித்தத்து துல்லாபின் மின் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸிலிருந்து 6 மாணவர்களும், வத்திஸ்அத்து துல்லாபின் மினல் ஹூலாந்து, ஹூலந்து அப்படிங்கிறது ஹோலாண்ட் ஒரு ஊர் பேருங்க, சரிங்களா, ஹோலாண்டிலேருந்து 7 மாணவர்களும் 9 மாணவர்களும் இருக்கிறார்கள். கடைசியாக நாங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு முதிர் ஷுக்ரன் யா ஷேக், நன்றி சார் அப்படின்னு சொல்லுவோம்னு அர்த்தம். சரி பாருங்கள், பயிற்சி பாருங்கள். இன்றைக்கி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்பர்ஸை பற்றி தான். சலாசுத்து துல்லாபின், சரிங்களா, அப்படியே என்னங்க அர்த்தம் 3 அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சைடில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கனால 1 2 3 இல்லை, அது 3 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் சபத்து துல்லாபின், அது 7 அரபி இதோட கொடுத்துருக்குறாங்க. அர்பாயத்துன்னா 4, சரிங்களா, இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி, சரிங்களா. சலாசுத்துனா 3, அர்பாயத்து 4, ஹம்சத் 5, சித்தத் 6, சபாத் 7, சமானியத் 8, திஸ்அத் 9, அஷரத்துனா 10. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து 2வது பயிற்சி. இது நீங்கள் எப்பயும் போல் படித்து பார்க்கக்கூடிய பயிற்சி தான், சரிங்களா. இது இன்ஷா நீங்கள் ஓனாக படித்து பாருங்கள். சந்தேகம் வந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதில் பொதுவாக இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மேல் ஒரு முக்கியமான பாடத்தை கொடுத்து சட்டத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஒரு பயிற்சி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா மேலே இருக்கிறது எப்படி ஆசிரியர் சொல்லி தருவார், அதில் கீழே இருக்கிற தம்பியின் எக்ஸசைஸ் நீங்கள் ஓனாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அதில் இன்ஷா நீங்கள் இது படித்து பாருங்கள். வேறு சந்தேகம்னாலும் கேளுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே அர்த்தம் மட்டும் வைங்க. இந்தி ஹம்சத்து குத்துபின் வசலாசத்து அக்கலாமின். இந்தி என்ன இடத்துல என்னங்க ஹம்சத்து குத்துப் 5 குத்துப்னா நாங்கள் புத்தகங்களும், வசலாசத்து அக்கலாம் எத்தனைங்க 3 பேனாக்களும் உள்ளது. ஹாலிதுன் ஹாலித் லஹு அவனுக்கு, சித்தத்து அபுனா இன் 6 அபுனாங்க இபுன் அபுனா 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்ல ஹம் அக்கன் லக்க லக்கி யாமினா வாமினா உனக்கு எத்தனை சகோதரர்கள், லி அர்பாத்து இஹ்வத் எனக்கு எத்தனை 4 சகோதரர்கள். அப்படியே இப்படி ஒவ்வொன்றா படிச்சுட்டு போனால் முடிஞ்சு. ஃபில் உஸ்போனா நாங்கள் வீக்குன்னு நாங்கள் அர்த்தம் வாரம். ஒரு வாரத்தில் சபாத்து ஐயாம் 7 நாட்கள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள், சரிங்களா. இன்ஷா அல்லாஹ். வேறு சந்தேகம் எது வந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. அடுத்து 3வது பாருங்கள். ஆன்சர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் யூஸிங் த நம்பர் கிவன் த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல லாஸ்ட்டில் அரபி நம்பர் 3 5 4 6 இதில் நீங்கள் என்னங்க அப்படியே நீங்கள் லெட்டர்ஸில் கொண்டு வரணும். பாருங்கள் மிசாலுன் உதாரணம் பாருங்கள். கம் கிதாபன் இந்தக் உன்னிடத்தில் எத்தனை புத்தகம் உள்ளது. இந்தி சலாசத்து குத்துபின். அப்போ 3க்கு பாருங்கள் வந்துருச்சா. இந்த 3வது பயிற்சி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டாலே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இந்த பாடத்தை விளங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. நான் ஹைலைட் பண்ணியும் சொல்லுவேன். இந்த பயிற்சியை முக்கியமாக பண்ணி பார்த்துங்க. ஒரு தடவை பயிற்சி செஞ்சு சொல்லி பார்த்துங்க. கம் அஹன் லக்க யா ஹாமித் அப்படின்னு இருக்கா, என்னங்க லீ அப்படின்னு போடணும், சரிங்களா. ஏன்னா வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன். இந்தி அப்படிங்கிறதுக்கும் லீ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லீ எனக்கு ப்ராக்கெட் என்ன இருக்குங்க 5 இருக்குல்ல, ப்ராக்கெட் என்னங்க இருக்குது 5 இருக்குல்ல. அப்போ என்னங்க பண்ணோம் ஹம்சத்து இஹ்வத்தின், சரிங்களாங்க. அடுத்து அப்படியே கம் அம்மன் லக்கி யா லைலா அப்படின்னு இருக்குல்ல, லீ அது ஆண் பால் பெண் பால் லீ தான் போடணும், சரிங்களா. லீ போட்டு என்னங்க 4 இருக்குது. அப்போ என்னங்க பண்ணணும் அர்பாத்து ஆமாமின் இந்த மாதிரி. அடுத்து அபுனா, அடுத்து சுவால்னா என்னங்க கேள்வி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சந்தேகனாலும் கேளுங்க. அடுத்து 4வதுல உக்துபில் ஆதாத மின் 3 to 10 வஜால் குல்லன் மின் கலிமாத்தில் ஆத்தியா மாதூதன் லஹா. அதாவது என்னங்க 3லேருந்து 10 வரைக்கும் கீழே இருக்க இதை வச்சு நம்ம ஜும்லா மேக் பண்ணணுமா. அங்கே பாருங்கள் கிதாப் அப்படின்னா என்னங்க சலாசத்து என்னங்க குத்துபின் அப்படின்னு போடணும். கலம்னா இருக்குது என்னங்க அர்பாத்து அக்கலாமின். இந்த மாதிரி தாஜிர் என்னங்க துஜார் ஜம்மு. முக்கியமாக இந்த 3 to 10 இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த 3 to 10 வரைக்குள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஜம்மா மாற்றணும் பின்னாடி வரதை, சரிங்களா. தாஜிர் அப்படின்னு இருக்கா, உதாரணத்துக்கு பாருங்களேன் அர்பாத்து தாஜிருக்கு ஜம்மு என்னங்க துஜார், அந்த துஜாரின் அப்படின்னு போட்டு முலாஃபுல் அஃப்லை சட்டத்தை கொண்டு வரணும், சரிங்களா. நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே விளக்குனதுனால நம்ம மேலோட்டமாக சொல்கிறோம். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம தாராளமாக விளக்கிறதுக்கு இன்னும் ரெடியாக தான் இருக்கிறோம், சரிங்களா. ஏன்னா நீங்கள் இந்நேரத்துக்கு நீங்களாக ஓனாக படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். உங்களோட ட்ரைனிங்ஸ் நாம் கொடுத்த உங்களுக்கு ப்ராக்டிஸில் நீங்களே ஓனாக படிச்சிருக்கணும். நீங்களே ஓனாக இல்லை இந்த லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க நம்பி தான் நம்ம அப்படியே நடத்துகிறோம், சரிங்களா. ஏன்னா மௌலனா அப்படி மேலே அப்பளோ நடத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய பொறுப்பை நான் விட்டுட்டோம், சரிங்களா. நீங்களே பேச்சு செய்து பாருங்கள். வேறு எந்த இடத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து பாருங்கள் நியூ வேர்ட்ஸ் அல் கலிமாத்துல் ஜதீதா.
எல்லாமே அதை தாங்க. அல் யோம், ஐயாம், அல் கிர்ஷ், குரூஷ், ராக்கிப், ருக்காப், கதீம், குதாமா, அல் ஜெய்ப். ஜெய்ப்னா ஜோப்புன்னு அர்த்தங்க. சரிங்களா? ஜுயூப். ஜெய்ப்னா நாங்கள் பொது வார்த்தை ஜோப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைங்களே தான். சமன் அப்படின்னா விலை. ரியால்னால் தெரியும், ரியால். ஹாஃபிலா அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு. ஹாஃபிலா அப்படின்னு சொன்னால் பஸ்ஸு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹாஃபிலாத். அஸ்ஸுவால் அப்படின்னா கொஷின், கேள்வின்னு அர்த்தம். அல் பலதுனா ஊர் தெரியும். முக்தலிஃபு, நிஸ்ஃபுனா பாதி, ஹாஃப். வேறு எதுவும் இல்லை. ராக்கிப்னா நாங்கள் பயணம் செய்வோம், பயனாளி. கீழே பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் அதுக்கான எப்படிலாம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கீழே சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப்ஸை பார்த்துங்க, ஏன்னா இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வக்கால் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க பாருங்கள். குல்லுன் என்னங்க அர்த்தம்? ஆல். குல்லுஹும் ஆல் ஆஃப் தெம், அவர்களில் அப்படின்னு அர்த்தம். குல்லுக்கும்னா ஆல் ஆஃப் யூ, உங்களில். குல்லுன்னா ஆல் ஆஃப் அஸ், நம்மளிருந்து. அது முக்தலிஃப். ஹாஃபிலான பஸ்ஸு. மின்ஹும்னா ஆஃப் தெம், யூரோப்பா யூரோப். ஹோலாந்துனா ஹோலாண்ட். ஷுக்ரன் தேங்க்ஸ். சமன் ப்ரைஸ், நிஸ்ஃபு ஹாஃப். அடுத்து கிர்ஷ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 10ல் 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிர்ஷு குரூஷு. அடுத்து குதாமானா ஓல்டு. ராக்கிப்னா பேசஞ்சர், பயணம் செய்பவர். சுவால் கொஷின்ஸ். ஜெய் பாக்கெட். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி முடிஞ்சு இன்னும் 2 நாள் நம்மளோட பாடங்களை நிறைவு செஞ்சுருவோம். வேறு எந்த சந்தேகங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன் தரும் இன்ஷா அல்லாஹ். வேறு உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம். அல்லாஹ்வுடைய இல்மில் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.